அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ ஸ்ட்ராபெர்ரி எங்கள் மாடி தோட்டத்தில் விளைஞ்சதை நாங்கள் போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து சென்னையில் ஸ்ட்ராபெர்ரி வந்து உங்களுக்கு மாடி தோட்டத்தில் கிடைக்குதா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்து இப்போ வந்து சீசன் முடியுதுங்க. அடுத்த மாதத்தோட கண்டிப்பாக இருக்காதுங்க. வெயில் காலம் வந்துட்டாலே அது வந்து வளர்ச்சி அப்படியே நின்றுடுங்க. ஆனால் செடி இருக்குங்க, காய்க்கிறது மட்டும் நிற்கும். இப்போ இதுதாங்க, இது பாருங்க, எங்கள் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய சீசன் முடிஞ்சிட்டனால கொஞ்சம் சின்ன சின்னதாக இருக்குது பாருங்க. எவ்வளவு வந்து காயும் பழமும் இருக்கு பாருங்க. இது பாருங்க, சீசன் முடியுது. எல்லாம் பாருங்க, இதாங்க பூ, ஸ்ட்ராபெரியோடைய பூ. இந்த பூலேருந்து இது மாதிரி இது பாருங்க, கொத்து கொத்தா நல்லா காய் வைக்குங்க. நிறைய பழம் வந்து எங்கள் மாடி தோட்டத்தில் நாங்கள் அறுவடை பண்ணுவோம். அதுக்கு வந்து நீங்கள் இது மாதிரி ஒரு தொட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி செம்மண் தொட்டியாக இருந்தால் நல்லதுங்க. இப்படி தண்ணி போகிற மாதிரி ஹோல் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தாங்க தண்ணி போகும். இதுக்கு தினசரி தண்ணி கொடுக்கணுங்க. இது மாதிரி அடியில் வந்து இந்த மாதிரி வைக்கோலோ ஏதாவது போட்டு அதுக்கு மேலே வந்து மண்கலவை, கொஞ்சம் லூஸான மண்கலவை, தோட்டத்து மண்ணாக இருந்தால் கூட பரவாயில்ல, அது போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வருங்க. இப்போ உங்ககிட்ட பழுத்த ஸ்ட்ராபெர்ரி இருந்தால் இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அப்படியேவும் விதைக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் சின்ன 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 விதை இருக்குங்க. அந்த விதையை வந்து இப்போ டிஷ்யூ வச்சு எடுத்துட்டு அதுலேருந்து நல்லா வந்து அந்த விதையை எடுத்துட்டு அது இது இருக்கு பாருங்க, சின்ன சின்னதாக இதாங்க விதை. அந்த விதையை வந்து இது மாதிரி எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் வச்சு இந்த விதைங்களை இது இருக்கு பாருங்க, இதான் விதைங்க. அந்த மாதிரி டிஷ்யூவில் எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா இப்படியே கூட நீங்கள் இந்த விதைங்களை நட்டு வைக்கலாங்க. நட்டு வைக்கும்போது இந்த விதைங்கள்லேருந்து செடி வருங்க. இதெல்லாம் விதை தாங்க, இந்த மேலே இருக்கு பாருங்க. ஆனால் நல்லா பழுத்திருக்கணுங்க, காய் வச்சா வராது. இதை வந்து டிஷ்யூவில் அப்படி காய வச்சா இந்த சின்ன குட்டி குட்டி விதைங்களா விதைச்சிட்டா போதுங்க. ஆனால் அக்டோபரில் மட்டும்தாங்க இது வரும். இது குளிர்காலம்ன்றனால அக்டோபரில் விதைங்க, இல்லை செப்டம்பரில் கூட நீங்கள் விதைக்கலாம். அப்போ வந்து இது மார்ச் வரைக்கும் காய் பழம் வந்துட்டுருக்குங்க. நிழலான பகுதிகளில் வைங்க. இப்போது தண்ணி டேங்க்கு பக்கத்துலேயோ இல்லை தண்ணி போகிற வழியிலையோ நீங்கள் வச்சிங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்குங்க. நம்ம மாடி தோட்டத்திலே இப்போ இது இந்த ஸ்ட்ராபெர்ரி, காலிஃப்ளவரு, பீன்ஸு எல்லாமே குளிர்கால பயிர்களுங்க. இது எல்லாமே நம்ம மாடி தோட்டத்தில் நிச்சயமாக கிடைக்குங்க. இதை பாருங்கள், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் நீங்கள் கேட்டீங்க அப்படின்றனால இதனுடைய விளக்கத்தை நான் கொடுக்குறேங்க. இது மேலே இருக்குது பாருங்கள், இதெல்லாம் விதைங்க. இது இருக்கு பாருங்கள், இதுதான் விதைங்க. இப்படியே டிஷ்யூவில் குத்தி குத்தி எடுத்து இந்த விதைங்களை நீங்கள் நட்டு வச்சாலே போதுங்க. அப்படி உங்களுக்கு நடமுலைனா இது மாதிரி எடுத்து அப்படியே மண்ணில் வைங்க, அழகாக வந்துடுங்க. நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ராபெர்ரி கிடைக்குங்க. இயற்கையான முறையில் விளையிறதுனால குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம். இது ரொம்ப சத்துக்கள் நிறைந்த ஸ்ட்ராபெர்ரிங்க. கடையில் பதப்படுத்தி விற்கிறாங்க. அப்படி வேண்டாங்க, நம்ம மாடி தோட்டத்துலேருந்தே எடுக்கலாங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.